என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டினுடைய சோதனையை அரசியல் ரீதியானதுன்ட்டு திமுகவும் இல்லை நம்ம பிரகாஷனும் சொல்வதை போல அப்படி நாங்கள் பேச விரும்பலை. ஆனால் இதே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு எப்படி டார்கெட்டடாக வேலை செய்யும் அப்படிங்கிறத நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கே தெரியும், 2 விவசாயிகள் மேலே, இந்த ஆத்தூர் விவசாயிகள் மேலே போடப்பட்ட அந்த எஃப்ஐஆர், அந்த மாடை காட்டு மாட்டை வேட்டையாடினாங்க, அதோட கொம்பெல்லாம் எடுத்து விற்றாங்கன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் அவங்கள விடுதலை செய்யப்பட்ட ஒரு வழக்கை விசாரணைக்காக எடுத்து அவங்களுக்கு சம்மன் கொடுத்து டார்ச்சர் பண்ணது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசணும். நீங்களும் கலந்துக்கிட்டீங்க. அதனால இவங்க டார்கெட் பண்ணி தான் இவங்க இந்த வேலையை செய்யறாங்க அப்படின்ட்டு சொல்ற அந்த குற்றச்சாட்டில் உண்மை இருக்க வாய்ப்பு இருக்கா? வணக்கம் அரவிந்த். பாருங்க, பிஜேபி கடந்த கால, அதாவது 10 ஆண்டு கால ஆட்சி, இப்ப 11வது ஆண்டு கால ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, ஒரு இந்த பழைய காலத்து சினிமா மாதிரி அந்த குசுவத்தி சுருள் அப்படி சுத்த விட்டீங்கன்னா, எங்கெல்லாம் இன்க்ளூடிங் மகாராஷ்டிரா, கர்நாடகா, எனி ஸ்டேட், அங்க நீங்க இடி ரெய்டு, இன்கம் டாக்ஸ் ரெய்டு, சிபிஐ ரெய்டு, இது எல்லாத்தையும் நடக்கும். அவங்க பிஜேபியில சேருவாங்க, மனித புனிதர்களாக மாறுவாங்க. அதுக்காக இந்த ரெய்டு பண்ணவங்க எல்லாம் நல்லவங்க, யோகியம் நான் டிஃபெண்ட் பண்ணல. தட் இஸ் நாட் மை ஆர்குமெண்ட். சரி. ஆனா ஃபர்ஸ்ட் அவங்களுடைய மாடஸ் ஆப்பராண்டி என்னன்னா, யாரு அப்போசிஷன், ரூலிங் பார்ட்டிக்கு பிரின்சிபல் அப்போசிஷனா வரணும். அதுக்கு இந்த ஏஜென்சிஸ ஏவல் துறையா மாற்றணும். அத ஆரம்பத்துல இருந்து அதை ரொம்ப தெளிவா பண்ணிட்டு இருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி ஒரே ஒரு இடத்துல, நான் உடன் சே ஃபுல்லா நீதி கிடைக்குதுன்னு சொல்ல மாட்டேன், ஒரே ஒரு இடத்துல நீதி கிடைக்கிற இடம் நீதிமன்றம் மட்டும்தான். அது சென்னை உயர் நீதிமன்றம் சரி, உச்ச நீதிமன்றம் சரி. ஆனா அதையும் தாண்டி நீங்க செலக்ஷன் ஆஃப் தி சீஃப் எலெக்ஷன் ஆபீசர், இவங்க எல்லாமே சீஃப் ஜஸ்டிஸே அவங்க தூக்குறாங்க. ஸ்ட்ரைட்டா அந்த செலக்ஷன் கமிட்டி அப்போசிஷன் பார்ட்டி லீடர் தூக்குறாங்க. சோ இது எல்லாமே பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் இதற்கு முன் சுதந்திரம் அடைந்த காலத்துல இருந்து இன்று வரை நடந்ததே கிடையாது. ஓகே. நீங்க அதாவது இடி ரெய்டு செய்தவங்களா சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க தமிழ்நாட்டுல. ஓகே. இன்கம் டாக்ஸ் ரெய்டு யாரெல்லாம் அவங்களாம் போய் அங்க சேர்ந்துக்கிறாங்க. ஓகே. சோ அது ஒரு கட்சி. ஓகே. யாரு எல்லா வழக்கு குற்றம் சாட்டப்பட்டவர்கள், வழக்கு உள்ளவர்கள் எல்லாம் ஒரு எக்ஸிஸ்டிங் கட்சி. ஓகே. நல்லா பாத்தீங்கன்னா அதிமுக தான் பிரின்சிபல் அப்போசிஷன், அவங்க கிட்ட தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது. ஆனா ஆளுகின்ற திமுக அரசுக்கு எதிராக பிஜேபியை கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரணும்? அதிமுக ஒன்றுபடக்கூடாது, அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு வேற ஒரு கட்சியை உருவாக்கி பண்ணோம். அதாவது வருஷத்துக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு வருஷம் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துற ஒரு தலைவர் நான் இப்பதான் அரசியல் வரலாற்றிலே முதல் முறையாக பார்க்கிறேன் நான். சரி. அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சாரு, அப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மீட்டிங் நடத்துறாரு. இந்த ரைடு பண்ணவங்களாம் அங்க போய் சேர்ந்துக்கிறாங்க, அவங்க எல்லாம் நாட்டை காப்பாத்துறேன்றாங்க. என்னன்னா, தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த மக்கள் நல்லவர்கள், நேர்மையானவர்கள், அதாவது பொதுமக்கள் மட்டும்தான் யோகியமானவர்கள். ஆனா வழக்கு நிலுவையில் உள்ள ஒரு கேஸ, அதாவது பேசும்போது யாரும் சொன்னாங்க, அதாவது அதிமுக இருந்த வழக்கை இப்ப எல்லாம் சேர்த்து போட்டு இப்ப ரைடு பண்றாங்க. நான் டாஸ்மாக் சரி தவறு அதுக்கெல்லாம் போல. அது நீதிமன்றத்துல, உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் தீர்ப்பும் வந்துச்சு. இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல தான் வைக்கணும், ஹைவேல இருந்து வைக்க கூடாது எல்லாம் வந்துச்சு. சோ அதுல நானும் போய் இம்ப்ளீட் ஆயிருக்கேன், அதெல்லாம் முடிஞ்சு போன சமாச்சாரம். ஆனா இப்ப நீங்க என்ன பண்ண பாக்குறாங்கன்னா, பிஜேபி தமிழ்நாட்டுல கால் ஊன்றணும் 2026ல. ஓகே. அதுல ஒரே ஸ்ட்ராட்டஜி, வேற எந்த மக்கள் மன்றத்துல நீங்க மக்கள் கிட்ட நல்ல விஷயத்தை சொல்லி செய்யறதுக்கு ஒண்ணும் கிடையாது. இருக்கிற ஸ்ட்ராங் லீடர்ஷிப் எல்லாரையும் நீங்க வழக்கு போட்டு, இருக்கிற வழக்கு எக்ஸிஸ்டிங் வழக்க நோண்டி எடுத்து அவங்கள ஜெயிலுக்கு அனுப்புறதோ, இல்ல அவங்கள செயல்படாம தடுக்கிறதோ, இது சிறப்பா எல்லா மாநிலத்திலும் பண்றாங்க. தமிழ்நாட்டுல இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தமிழ்நாட்டு மக்கள் பாருங்க, தமிழ்நாட்டுல இந்த தேர்தல்ல இன்னொரு ஒரு 10 தேர்தல் கூட பாஜக பெரிய லெவல்ல, அப்கோர்ஸ் கூட்டணியில அதிமுக கூட ஏதாவது ஒரு கட்சி கூட கூட்டணி போகும்போது 10-20 சீட் ஜெயிக்கலாம். பட் ஆனா பிஜேபி மீது மக்களுக்கு பெரிய ஆர்வம் இல்லை. எந்த அவங்க தங்கத்திலேயே ரோடு போட்டாலும் மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க. என்ன ரீசன் சொல்றேன், அவங்களுடைய தலைவர், மாநில தலைவர் ஒரு காவல்துறையில் எஸ்பியா இருந்து அங்க ரிசைன் பண்ணிட்டு வராப்ல. அவர் மட்டும்தான் யோகியம், நம்ம எல்லாம் அயோக்கியம். தமிழ்நாட்டு மக்கள் மொத்த பேரும், நீ அரசியல் கட்சியை பேசு,
see when you meet a press ஒரு பேசிக் அடிப்படை நாகரிகம் வேணும். அந்த நாகரிகத்தை தாண்டி எல்லாருமே வந்து கலைஞர் ஆயிட முடியாது, எல்லாரும் ஜெயலலிதா ஆயிட முடியாது, எல்லாரும் எம்ஜிஆர் ஆயிட முடியாது. ஓவர் நைட்ல நீங்க வந்து அம்பானி ஆகலாம், ஆனா ஓவர் நைட்ல அரசியல் தலைவர் ஆக முடியாது. ஓகே சார், ஓகே. இந்த மாதிரி சினிமா ஸ்கிரிப்ட்ல வேணா இதெல்லாம் நடக்கும். இந்த மாதிரி பல காவல்துறை அதிகாரிகள் பார்த்துட்டு தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். சரி, அதனால பாஜக தலைமைக்கு நான் சொல்ல வேண்டியது, தமிழ்நாட்டு மக்களை உங்களுடைய ஆணவத்தாலும் அதிகாரத்தாலும் மிரட்டல் தொனியில நீங்க திமுக மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். ஆனா இந்த மிரட்டுறது, இந்த மாதிரி ரெய்டு பண்றது பீப்புள் டோன்ட் அப்ரிஷியேட். நானே திமுக அனுதாபி கிடையாது, நான் திமுக தவறு செஞ்சா ஓபனா சொல்லுவேன். பட் என்ன ஆகுதுன்னா, என்னை போன்றவர்கள் திமுகவை ஆதரிக்க வேண்டிய கட்டாயத்துல நாங்க தள்ளப்படுறோம் பாஜகவோட செயல்பாடுனால. ஓகே சார், இப்படி நிறைய ரெய்டை வந்து இவங்க நடத்தியிருக்காங்க. இந்த ரெய்டினுடைய விளைவா என்ன நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு டைவர்ஷனுக்காக இவங்க பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்களே, அது பலன் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? ஒண்ணும் நடக்காதுங்க, எல்லாம் ஃபிக்ஸ்ட் மேட்ச் இது. அதிமுக மீது திமுக வந்து வழக்கு போடுவாங்க, கொடநாடு அது இதுன்னு போடுவாங்க. அதிமுக ஒன்றுபடாமல் இருக்க பிஜேபியும் திமுகவும் பார்த்துப்பாங்க. சோ அங்க வந்து ஒற்றுமை கிடையாது. விஜய்னு ஒருத்தர் வந்திருக்காரு, அவரு இடி ரெய்டு, இன்கம் டாக்ஸ் ரெய்டு அவருக்கும் நடந்துச்சு, அவர் சுத்தி இருக்க மொத்த பேரும் நடந்துச்சு. அது ஒரு கட்சியா உருவாயிடுச்சு. சோ அந்த கட்சிக்கு தாவாக்கியான்றவோட இடி இன்கம் டாக்ஸ் கட்சின்னு வச்சிடலாம், அந்த மாதிரி ஒரு கட்சி. சோ அப்படி இருக்கும்போது பிரின்சிபல் அப்போசிஷன் திமுகக்கு எதிரா பாஜக தான் களத்தில் போராடுதுன்னு ஒரு இமேஜ பிம்பத்தை உருவாக்குறாங்க. அதுக்கு திமுகவும் பாஜகவும் சேர்ந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா இந்த மாதிரி டிராமா எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாம் விவாதம் பண்ணிட்டு இருக்கோம். கடைசியில 8 கோடி மக்களும் முட்டாளாக்குறாங்க, முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்கோர்ஸ் அதுல யாராவது ஒருத்தர் தான் வெற்றி, தோல்வின்றது ஒருத்தர் தான் வெற்றி, இன்னொருத்தர் தோல்வி. சோ மத்த எல்லாரையும் ஓரம் கட்டிட்டு இந்த முறை வந்து நாங்க எதிர்கட்சி நாங்க பேசிட்டு இருப்பாங்க. சோ அதுல எல்லாரும் வருவாங்க. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர்றதுக்கான கூட்டணி அரித்மெட்டிக்ஸ் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா ஃபேவரா இருக்குது. அதை மீறி ஏதாவது நடக்குதானா? நடக்காது. ஏன்னா நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டு வந்து கடந்த 5 ஆண்டு 4 ஆண்டுகள சொல்றாங்க பிஜேபி. ஒரு திமுக மீது எக்ஸப்ட் செந்தில் பாலாஜி யார் மீதா ரெய்டு போயிருக்குதா? கிடையாது. எல்லாமே வந்து பிக்ஸ்டு சார். அவங்க பொலிட்டிக்கல் கன்வீனியன்ஸ்க்கு, அரசியல் ஆதாயத்திற்காகவும் தங்கள் கட்சியை வந்து தமிழ்நாட்டில் காலு ஊன்றுவதற்கும் திமுகவின் அந்த மனநிலையை, மக்கள் நிலையை அவங்க வந்து பயன்படுத்தி கொண்டு பாஜக உள்ள வந்துடும் திமுக சொல்லுவாங்க. திமுக வந்து அவங்களை கெட்ட வார்த்தை திட்டுவாங்க, வழக்கு போட்டுப்பாங்க, எல்லாம் போவாங்க. நடுவுல இந்த கிராஸ் ஃபயர்ல மாற்ற ஆளுங்களாம் நம்மள மாதிரி ஆட்கள் தான். நம்ம இப்போ திமுக விட்டு கூட நம்ம சண்டை போடுவோம், டிவியில உட்காந்து, வெளியில உட்காந்து. ஆனா என்ன ஆகும்னா, பிஜேபி இவரு பிரகாஷ் சொன்ன மாதிரிதான், அண்ணாமலைக்கு துரைமுருகன் காசு கொடுக்குறாரு. எனக்கு ஷாக்கிங்கா இருக்குது. அது அலிகேஷனா இருந்தாலும் இட் சீம்ஸ் டு பி a shocking allegations. இதுக்கெல்லாம் வந்து சாட்சி, அப்புறமா மணல் கரிகாலன் இந்த மாதிரி எல்லாரும் காசு கொடுக்குறாங்க போது நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, அண்ணாமலை 100 வருஷம் ஐபிஎஸ் இருந்தா கூட இவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியாது. பட் பிஜேபி என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு ஆளை எடுத்து வந்து இறக்கி நீ ஏதாவது பண்ணு, நீ கட்டிட்டு அப்படின்னு இறக்கி விட்டாங்க. மக்கள் வந்து வேற வழி இல்லாம திமுக ஆதரிக்க வேண்டிய கட்டாயத்துல தள்ளப்படுறாங்க. ஏன்னா எதிரணியில ஒற்றுமை இல்ல. பாஜக உள்ள வரக்கூடாது திமுக சொல்றான், நியாயமாண்டு மும்மொழி கொள்கை இதெல்லாம் மிரட்டுறாங்க. சோ known devil is better than unknown angel நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்ட உடனே திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும். பாஜக வந்து பிரின்சிபல் அப்போசிஷன் தங்களை பொசிஷன் பண்ணிப்பாங்க. ஓகே சார், ஓகே சார், ஓகே.